ஜெய் சாயிராம். இந்த உலகத்திலேயே அனைவரும் அதிகமாக நேசிக்கக்கூடியது அமைதியும் நிம்மதியும் தான். அந்த அமைதியும் நிம்மதியும் நம்மிடத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதே இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயி தேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ, அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால்
உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது, விவேகம் இல்லாமல் பக்தி வராது, பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேத வாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலை கொள்ளாதே. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்?
உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு.
சோகம் வந்து விட்டாலோ வேதனை வந்து விட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். தீப ஒளி சாட்சியாக சொல்கிறேன் கேள். உன் போராட்ட வாழ்வு முடியப் போகிறது. உன் மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, யாரிடமும் உன்னுடைய துக்கத்தை சொல்லி சொல்லி அழுந்து விடாதே. அதேபோல் உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதய கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையை உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது. மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடி கொண்டிருக்கிறேன்.
என் போராட்டம் மிக விரைவில் முடியும். நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார். அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே.